அனைவருக்கும் வணக்கம். தமிழ்கூடு யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் எந்த வேலையுமே தான் மட்டும் செஞ்சிட முடியாது. மற்றவங்களுடைய உதவி இருக்கும். அப்படி மற்றவங்களுடைய உதவியெல்லாம் இருந்தாலும் கூட நாம் எப்படி செஞ்சு முடிக்கிறோம்? ஒரு 10வது படிக்கிறாங்க, 12வது படிக்கிற பிள்ளைங்களை எல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? இவங்க எந்த கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வேறு யாரும் விருந்தாடிகள் வீட்டுக்கு வர்றாங்களா, அவங்களையும் வரவிடாமல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வீட்டில் இருக்க குழந்தை, பாட்டி அவங்கெல்லாம் சத்தம் இல்லாமல் இருக்கணும். டிரைவர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அதிகாலையிலே எழுந்திரிச்சு போகணும். சீக்கிரமே எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இது இல்லாமல் 12ஆம் வகுப்புக்கு 10ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் பள்ளியில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தணும், ஒன் வேர்டு எடுக்கணும், இவங்களுக்காகவே தனியாக டெஸ்ட் நடத்தணும், அதை திருத்தணும். இந்த மாதிரி கஷ்டம், அத்தனை கஷ்டமும் எதுக்கு படுறாங்க? ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் 10, 12வது படிக்கும்போது அந்த எடுக்கக்கூடிய மதிப்பெண் அவங்கள அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுல அது முக்கியமான இடம். 10வது நல்ல மதிப்பெண் எடுத்தால் தான் 11, 12 நல்ல குரூப் எடுத்து படிக்கலாம். 11, 12 நல்ல மார்க் எடுத்தால் தான் அடுத்து போகிற டிகிரியில் இன்ஜினியரிங்கோ டாக்டரோ எது வேணுமோ அப்படி போகிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடியது அந்த எடுக்கிற மதிப்பெண் தான். அதனால் அவங்கள உருவாக்குறதுல எல்லாருடைய பங்கும் பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படி அவங்கெல்லாம் போராடும் பொழுது இத்தனை போராட்டமும் ஜெயிக்கிறதும் தோற்று போகிறதும் யார் கையில் இருக்குது? அந்த படிச்சிட்ருக்கிற குழந்தையோட கையில் இருக்குது. அந்த படிச்சிட்ருக்கிற படிச்சிட்ருக்கிற பையன் அவன் கஷ்டப்பட்டால் தான் இத்தனை பேர் நமக்காக பாடுபடுறாங்கங்கிறத மனசுக்குள்ளே உள்வாங்கி நம்ம மதிப்பெண் எடுக்கிறதுல தான் இவ்வளோ பேருக்கும் நன்றி சொல்ல முடியும்னு நினச்சா மட்டும்தான் அந்த செயல் வெற்றி அடையும். அப்படி ஒரு செயலினுடைய வெற்றிக்கு பேர் வினைத்திட்பம். திருக்குறளில் திருவள்ளுவர் வினைத்திட்பம்ங்கிற அதிகாரத்தில் செயல் வலிமையை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றையெல்லாம் பிற. ஒரு செயல் வெற்றியடைய வேண்டுமென்றால் அந்த செய்யக்கூடியவனுடைய மன வலிமை ரொம்ப முக்கியம். மற்றவங்க செய்யக்கூடிய உதவியெல்லாம் அதுக்கு அப்புறம்தான். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். ஒரு செயல் வெற்றிகரமாக முடிய வேண்டுமென்றால் அந்த செயலை செய்பவனுடைய மன உறுதியை பொறுத்தது. மற்றையெல்லாம் பிற. மற்றவர்கள் செய்யும் உதவியெல்லாம் அதற்கு அடுத்தது தான். மற்றவங்களோட உதவியெல்லாம் இல்லாட்டியும் கூட ஜெயிச்சிடலாம். எது மட்டும்தான் நம்மக்கிட்ட வேணும்? நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன், இப்படி நான் எப்படி இதை செய்யணும்னு முதல்ல முடிவு பண்ணி வச்சுருக்கிறேனோ அதே மாதிரி நான் செஞ்சு முடிச்சிருவேங்கிற மன உறுதி நமக்குள்ளே வேணுங்கிறத இந்த குறளில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. 2வது குறள், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நான் இந்த பரீட்சையில் நான் தான் முதல் மார்க் எடுப்பேன். நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவேன், மாநில அப்படி வருவேன், இப்படி வருவேன், நான் அதை செய்வேன், நான் பாரு எப்படி வரேன் நான் சொல்லுவாங்க. சிலர் வாய் இருக்க முடியாமல் அதையும் இதையும் சொல்லுவாங்க. நான் இப்படி வந்துடுவேன், அப்படி வந்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறது எல்லாராலையும் முடியும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, யார் வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் சொன்னபடியே நடக்கிறது ரொம்ப குறைவானவங்க. யாரால் முடியும் அப்படின்னா செயல் வலிமை உள்ளவங்களால், வினைத்திட்பம் உள்ளவங்களால். மன வலிமை சொன்னபடியே செய்யக்கூடிய மன வலிமை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் சொன்னதை சொன்னபடியே செஞ்சு முடிப்பாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அடுத்தது, எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். இப்படி ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அதை சொற்பொருள் பின்வர நிலை அணிவோம். வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தந்துச்சுன்னா அந்த அணிக்கு பேர் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இதை எழுதி இந்த குறள் எழுதி குறளோட பொருள் எழுதணும்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணிக்கு அதுதான் பதில். எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். நினச்சதை என்னவாகணும்னு நினச்சனோ, நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைவர் ஆகணும், நான் ஒன்று அரசியலில் கூட நான் வரணும், ஏதுவோ மொத்தம் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியதாக, நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடியதாக, அறவழியில் செல்லக்கூடிய எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்து நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழலாம். அப்படி நாம் என்னவாகணும்னு நினச்சோமோ அதுவாகவே ஆகலாம். யாரால் தான் ஆக முடியும்? நினச்ச காரியத்தை செய்யக்கூடிய செயல் வலிமை, உறுதி, வினைத்திட்பம், மன உறுதி உள்ளவங்க நினச்சதை நினச்சபடியே செய்வாங்க. நினச்சவங்க நெஞ்சு உறுதி உடையவர்களாக இருந்தால் எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். அடுத்தது, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒரு உருளுகின்ற பெரிய தேரை
எதுதான் வழி நடத்தும்? பெருசாக சக்கரம் இருக்கும், மேலே கூட இருக்கும், அடுத்து காலெல்லாம் இருக்கும், அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதையெல்லாம் வழிநடத்துகின்ற அத்தப்பெரிய தேரை இழுத்துக்கிட்டு போகிறது ஒரு சின்ன அச்சாணி, கடையாணின்னு சொல்லுவாங்க. மாட்டு வண்டியில எல்லாம் கூட அந்த சக்கரத்தில் சொருவி இருக்கும். அந்த ஆணி கலண்டுருச்சுன்னா சக்கரம் கீழே விழுந்துடும், வண்டி போகாது. அப்படிப்பட்ட சின்ன ஆணியை போல் யார் இருப்பாங்களாம்? சிலரை நம்ம பார்த்துட்டு, யார் இவங்க, குட்டையாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, அசிங்கமாக இருக்காங்க, தாடியாக இருக்குது, முடியாக இருக்குது, ஏதோ பேசிடலாம். பார்க்க ரொம்ப எளிமையானவங்களாக இருப்பாங்க. நம்மளே ஒரு கூட்டத்தில் போய் நின்றுட்டுருப்போம், அவர் நம்மளை தாண்டி தாங்க போயிருப்பார், நம்ம சாதாரணமாக அவரை பார்த்துட்டு இருந்திருப்போம். அவர் அந்த மீட்டிங்லேயே மேடையில் போட்டிருக்க சேரில், நடு சேரில் போய் உட்காந்துருப்பார். இவர் தான் தலைவராக நிகழ்ச்சிக்கு. அப்போ தான் நமக்கு அவங்கள தெரியும். அப்போ யாருடைய தோற்றத்தை வைத்தும் அவங்கள எளிமையாக இளப்பமாக எடை போட்டு விடக்கூடாது. அவங்க உருளுகின்ற பெரிய தேரை வழிநடத்துகின்ற மிகச்சிறிய அச்சாணியை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அவங்களுடைய பணியும் அவங்களுடைய எண்ணங்களும் செயலும் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதனால் யாருடைய உருவத்தை பார்த்தும் எளிமையாக கேவலமாக அவங்கள நக்கல் செய்கிற விதமாக நம்ம பார்த்துடக்கூடாது, பேசிடக்கூடாது. அவசரப்பட்டு அவங்கள பற்றின கருத்துக்களை வெளியிட்டக்கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். யாருடைய உருவத்தை பார்த்து நகைத்து விடக்கூடாது. உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருளுகின்ற பெரிய தேரை வழிநடத்துகின்ற அச்சாணியை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம். இந்த 4 குறளையும் வினைத்திற்பங்கிற அதிகாரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுபோல் இன்னும் நிறைய திருக்குறள் இருக்குது, செய்யுள் பகுதி இருக்குது. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.